9 பேரு. 9 ஃபிரெண்ட்ஸ். அத்தன பேருக்கும் கோர்ட் வந்து நீங்க சாகுற வரைக்கும் ஜெயில்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தண்டனைய அவங்க தப்பு செஞ்சு 6 வருஷம் கழிச்சு குடுத்திருக்குது. பொள்ளாச்சி கேஸ் அப்படின்னு ஒரு வார்த்தைய கேள்விப்பட்டீங்கனாலே இந்தியா ஃபுல்லா தெரியும். 6 வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சியில என்ன நடந்துச்சு? 6 இயர்ஸ் கழிச்சு இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஜட்ஜ்மெண்ட்ட இப்போ ஏன் கோர்ட் குடுத்திருக்காங்க? இன்னைக்கு வீடியோல இத தான் உங்ககிட்ட நான் டீடைலா சொல்லப் போறேன். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன். நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோர்ட் இப்போ என்னென்ன சொல்லியிருக்குன்னா 9 பேர் ஓகேவா 9 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் 9 பேருமே கில்ட்டி தப்பு ஜென்ரலா வந்து ஒரு கேஸ் வந்து லாங்கா நடக்கிறப்போ கடைசியில பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கூட வந்து அந்த கேரளால இருந்த கஷாயம் கேஸை பத்தி நம்ம மொத்த கண்ட்ரியே பேசிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா அந்த பொண்ணோட சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து மரண தண்டனை கொடுக்கல ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு விதமா தண்டனை கொடுத்தாங்க கோர்ட் அப்படிதான் ஜென்ரலா கோர்ட் தண்டனை கொடுக்கும் அவங்க செஞ்ச தப்போட வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி பட் இந்த சிச்சுவேஷன்ல 9 பேரும் மோசமானவங்க 9 பேரும் ரொம்ப கொடூரமான செயலை செஞ்சிருக்காங்க வாழ்நாள் ஃபுல்லா இவங்க ஜெயில்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்குது அத சொன்னது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்கள் 8 பேர் இருக்காங்க அந்த 8 பேருக்கு 85 lakh rupees வந்து போய் சேரணும் பிரிச்சு போகும் சோ 85 lakhs மொத்தமா போய் சேரணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க இந்த 9 பேர் யாரு இந்த பாதிக்கப்பட்ட 8 பெண்கள் யாரு இந்த கேஸ் ப்ராக்ரஸ் ஆகறப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் யாருங்கிற ஐடென்டிட்டிலாம் வந்து வெளியே வந்துச்சு அவ்வளவு தப்பான செயல்கள்லாம் நடந்துச்சு பட் எனிவே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்ககிட்ட டீடைலா சொல்றேன் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஜட்ஜ்மெண்ட்டை ஏன் கோர்ட் கொடுத்திருக்காங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 9 பேர் இந்த 9 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா சபரிராஜன் திருநாவுக்கரசன் சதீஷ்குமார் வசந்த் மணிவண்ணன் பாபு பாஸ் அருளானந்தம் அருண்குமார் இந்த 9 பேரும் வந்து கோயம்புத்தூர் சைடு இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த பொள்ளாச்சி அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க 9 பேரும் பாத்தீங்கன்னா வந்து அரசியல் கட்சிகள் எல்லாம் கூட முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்களாகவும் இருந்திருக்காங்க இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்கிற காசை பறிச்சு அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்களோட சுயலாபத்துக்கு என்னனாலும் பண்ணிக்கிறது பேட்டர்னா சொல்லணும்னா இது ஒரு வருஷம் 2 வருஷம் நடந்தது கிடையாது early 2014ல இருந்து 2019 இந்த பிரச்சனை வர்ற வரைக்குமே வந்து இவங்க ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய பணக்கார பசங்க இருக்காங்க இவங்களுக்குலாம் தனியா ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்குது இந்த இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ புதுசா பேச ஆரம்பிக்கிறப்ப இவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண மாட்டாங்க வேற ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுங்க வேற ஏதாவது ஃபேக் டிபி வச்சுப்பாங்க ஃபேக்கா வந்து பேச ஆரம்பிக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே பேசி பழக ஆரம்பிச்சு 9 பேர் ஓகேவா அண்ட் தே ஹேட் பேட்டர்ன் ஆன் எப்படி பேசினா இவங்க எப்படி பதில் சொல்லுவாங்கங்கிறதுக்கு வந்து தே ஹேட் ரெக்கார்ட்ஸ் ஓகேவா சோ 9 பேரும் மாத்தி பேசுறது ஒரே பொண்ணு கிட்ட வேற ஆட்கள் வந்து டர்ன் எடுத்து பேசுறது இது வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்லலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து கொஞ்சம் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃப்ளர்ட் பண்றாங்க அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறப்போ இவங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது அப்போ இவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்ன இல்ல நான் இப்படி பேசியிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நேர்ல மீட் பண்ண கூப்பிடுறப்போ அப்பவே வந்து தே ஆர் க்ளோஸ் ஓகேவா அந்த நேரத்துல அவங்க ஒண்ணா இருப்பாங்கல்ல அதுக்கு ஃபார்ம் ஹவுஸ்லாம் வச்சிருக்காங்க சவுண்ட் ப்ரூஃப்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து இவங்க ஒண்ணா இருக்கிற நேரத்துல அதை வந்து மீதி இருக்கிற பசங்க 9 பேர் யாராவது ஒருத்தன் வந்து பேசி ஃபைனலி அந்த பொண்ணை மீட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன் மீதி இருக்கிற 8 பேர் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறது அந்த பொண்ணோட இந்த ஒரு பையன் இருக்கிற நேரத்துல வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் எடுத்ததுக்கு அப்புறம் 8 பேரும் மாத்தி அந்த பொண்ணை வந்து என்ன பண்ண முடியுமோ எல்லா கேவலமான விஷயத்தையும் பண்ணிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் அந்த பொண்ணுங்க கிட்ட இருக்கிற காசு இதெல்லாத்தையும் எடுத்துடுறது இப்போ இவங்க வெளியே போய் சொன்னாங்கன்னா உன் வீடியோ என்கிட்ட இருக்குது நீ பேசினதெல்லாம் என்கிட்ட இருக்குது இதை வச்சு நான் வந்து உன்னை வந்து வெளியில சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துவேன் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றது இதை கண்டினியூஸா இவங்க பேட்டர்னா பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பெண்கள் அதுல சில திருமணமானவங்க இருக்காங்க சில பேர் வந்து காலேஜ் போறவங்க இருக்காங்க ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் விமன் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய நேரங்கள்ல அவங்களால வெளியே சொல்ல வர முடியல அதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்லயே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க 8 பேர் தான் வந்து கோர்ட்ல பேசியிருக்காங்க இதுல பாதிக்கப்பட்டவங்க இன்னும் நிறைய இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா சோ இந்த வீடியோவை பிளாக்மெயில் பண்றதுக்கு வச்சுக்கிட்டு அண்ட் அந்த மாதிரி பிசிக்கலா ஒன்னா இருக்கிறப்பவும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறது பெல்ட் எல்லாம் யூஸ் பண்றது இதெல்லாம் நான் ரொம்ப டீடைலா போக விரும்பல பட் அந்த மாதிரி என்னென்ன கொடுமை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இல்ல எனக்கு இஷ்டம் இல்ல எனக்கு இதெல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி மறுபடியும் கூப்பிடுறது இவங்க இதை பிசிக்கலா மட்டும் பண்ணாம காசும் பயங்கரமா வாங்கியிருக்காங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து உங்க வீட்டுல இவ்வளவு காசு இருக்குன்னு எடுத்துட்டு வா இந்த தங்கத்தை எடுத்துட்டு வா இவ்வளவு காசு எடுத்துட்டு வா இது
கன்டினியூஸா பேட்டர்னா போயிட்டு இருக்குது. அன்டில் 2019ல ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு வந்து ஃபைனலி இந்த மாதிரி பல நாள் இந்த இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு தன்னோட பிரதர் கிட்ட சொல்றாங்க. அவங்க ஃபேமிலி கிட்ட மொத்தமா சொல்றாங்க. இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா போலீஸ் கிட்ட போறாங்க. போலீஸ் கிட்ட போனதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட போயிருக்கியான்னு கேட்டு வேற வந்து இவங்க சண்டை போட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பொலிட்டிக்கலாவும் இன்ஃப்ளூயன்ஸ்டான ஆட்கள். போலீஸ் கிட்ட போயிருக்கியான்னு கேட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கும் இவங்க மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்குது. பட் ஆஃப்டர் மல்டிபிள் இஷ்யூஸ் ஃபைனலி போலீஸ் வந்து இவங்கள கிராப் பண்றாங்க. அப்படி நாப் பண்றப்ப பாத்தீங்கன்னா முதல்ல 9 பேர் மேலயும் முதல்ல அக்யூஸ்ட் ஆகல. அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா கான்வர்சேஷன் இருந்துச்சு. ஃபைனலி 9 பேரும் லிஸ்ட் ஆகுறாங்க. அண்ட் அப்போ தான் இவங்களோட ஃபோனு இவங்களோட கான்வர்சேஷன்ல எடுத்து பார்த்தா நிறைய பேர் இது ஒரு பேட்டர்னா பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட முழு நேர வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா பணக்கார பசங்க தான். ஆனாலுமே இவங்களோட முழு நேர வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க கிட்ட பேசி அவங்க கூட ஒண்ணா இருக்கிறத வீடியோவா எடுத்துக்கிட்டு அவங்களே பிளாக்மெயில் பண்ணி காசை புடுங்குறதுங்கிறது. இது இன்னைக்கு நான் சொல்றேன் 2025ல இன்னமும் இந்த மாதிரி கேசஸ் வந்து நம்ம அடிக்கடி சிட்டில பார்க்க முடியுது. நிறைய இடங்கள பார்க்க முடியுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நான் சென்னையில வந்து இந்த கிரைண்டர்னு ஒரு ஆப் வருது. அதுல வந்து பசங்களை இந்த மாதிரி கூப்பிடுறது. ஒரு பொண்ணு மாதிரி பேசி இல்லனா இன்னொரு பையன் மாதிரியே கூட பேசி கூப்பிட்டு ஒரு பையன் வந்து அங்க வந்துட்டானா அப்ப அந்த பையனை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு அதை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணி உங்க அப்பா கிட்ட இருந்து இவ்வளவு காசு எடுத்தா இல்ல உன் கையில இருக்கிற வாட்சை கழட்டிட்டா அந்த பையன் கிட்ட இருக்கிற காரை புடுங்குறதுன்னு சொல்லிட்டு இன்னமும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதுதான் பொள்ளாச்சியில பொண்ணுங்களுக்கு நடந்திருக்குது. கண்டினியூஸா நடந்திருக்குது. சோ இது ஒரு கேஸா பெருசா மாறி எல்லா இடத்துலயும் சோஷியல் மீடியால எல்லாம் பேசி இது வைரல் ஆகிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அபிஷியலாவே சில இடங்கள்ல இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் இதுல நிறைய பேர் முன் வராம இருந்தாங்க. அதை மீறி கொஞ்சம் பேர் தான் முன் வந்தாங்க. அப்படி முன் வந்த சில பேரோட பேர்களுமே வந்து வெளியே வந்திருக்குங்கிறது கோர்ட்டுமே அது நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லி பேசினாங்க. பட் அது அந்த மாதிரி சில அசம்பாவித சம்பவங்கள் நடந்துச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு இதை வெளியே சொல்ல வராங்கன்னா அவங்களோட பிரைவசி அவங்கள சொசைட்டி எப்படி பார்க்குங்கிற நிறைய விஷயங்களை மீறி இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரவங்களோட ஐடென்டிட்டியுமே வந்து சோஷியல் மீடியால லீக் ஆகுறது இந்த நியூஸ்ல லீக் ஆகுது. இட் வாஸ் பிரெட்டி பேட். அதே மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எடுத்த வீடியோலாம் இருக்குல்ல அது சோஷியல் மீடியால ஜென்ரலாவே நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா கூட அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இன்னும் அவைலபிளா இருக்குது. இதெல்லாத்தையும் மீறி ஆனா அந்த பொண்ணுங்க ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் இப்போ ஃபைனலி இந்த கோர்ட் கேஸ்ல வந்து ப்ராக்ரஸ்ல வந்து 8 பேர் கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதனோட வெளிப்பாடா தான் வந்து இந்த 9 பேருமே கில்ட்டி அண்ட் இவங்க அத்தனை பேருமே வந்து ஜெயிலுக்கு அனுப்பப்படணும். வாழ்நாள்ல இவங்க சாகர வரைக்கும் ஜெயிலுக்கு அனுப்பப்படணும்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் யோசிக்கலாம் மதன் அப்போ வந்து இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா மறுபடியும் இவங்க ஹை கோர்ட் போவாங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க அதெல்லாம் அவங்க போகட்டும். பட் இப்போ இவங்க வந்து இந்த ஜெயிலுக்கு போகணுங்கிறது தான் ஸ்ட்ராங்கான விஷயம். பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிபிஐ தான் இந்த என்கொயரி பண்ணாங்க. சோ முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. இல்ல அதுல வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சோஷியல் மீடியால நிஜத்துல எல்லாம் வந்து நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. சிபிஐ சைடு என்ன சொல்றாங்கன்னா எங்க கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது. இவங்க தான் பண்ணிருக்காங்கிறதுக்கு 100% ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது. சோ அதனால இவங்க எஸ்கேப் ஆக முடியாது. சுப்ரீம் கோர்ட் போனாலும் சரி ஹை கோர்ட் போனாலும் சரி வேறவர் தே கோ இந்த எவிடன்ஸ் எங்க கிட்ட ஸ்ட்ராங்கா தானே இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நடந்த இந்த கேரளால இருக்க அந்த கஷாயம் கேஸா இருக்கட்டும் இப்போ இந்த பொள்ளாச்சியில நடந்த இஷ்யூவா இருக்கட்டும் இந்தியால ஜஸ்டிஸ் வந்து டிலே ஆகுறது ஜஸ்டிஸ் டினை ஆகுறது நம்ம நிறைய டைம் பேசுவோம். ஜஸ்டிஸ் டிலே ஆகுறதோட முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு இதுல இன்வால்வ் ஆகியிருக்காங்க எவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான் எவனுக்கு என்னென்ன வீரியத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த 6 வருஷம் டைம் ஆயிருக்குது. நிறைய பேர் இன்ஸ்டன்டேனியஸா யோசிக்கிறதுனால இது 6 மாசத்துல முடிக்க முடியாது. ஏன்னா இதுல விட்னஸ் மட்டுமே பாருங்களேன் கிட்டத்தட்ட 48 விட்னஸஸ் வந்து இதுல கோர்ட்ல வந்து ஆஜராகி பேசியிருக்காங்க. 48 பேர் வந்து பேசணும். 8 பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. தப்பு செஞ்சவங்க 9 பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோம் முடிக்க முடியாது. இட்ஸ் நாட் a யூடியூப் வீடியோ. நான் வந்து ஒரு யூடியூபர் தான் இருந்தாலும் சொல்றேன் ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி அது பேச முடியாது. அதுக்கு ஒரு ரொம்ப டைம் எடுத்துக்கணும். ஜட்ஜ்மெண்ட் ஒரு டைம் ஒரு ஜட்ஜ் எழுதுறப்போ அது ஒருத்தனோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுதுங்கிறப்போ கோர்ட் will always take its time and we have to respect it. இதே தான் வந்து அந்த கஷாயம் அந்த இதுலயுமே நடந்துச்சு. இது ரெண்டுமே இன்ஃபேக்ட் ஃபாஸ்டா நடந்து முடிஞ்ச கேஸ். இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து ரொம்ப இழுத்து போறது காரணம் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு லாஜிக் தான். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். ஆனா தப்பு செய்யாதவன் இதுல ஏதாவது மாட்டியிருந்தானா அவன் வந்து இதுல சம்பந்தமே இல்லாம முழிச்சுக்கிட்டு இருந்தானா எடுத்தோம் கவுத்தோம் அவனை தண்டிச்சிட்டோம்னா அவனுக்கு ஒரு மரண தண்டனையோ இல்ல வாழ்நாள் ஃபுல்லா ஜெயிலோ இல்ல அவன் கில்ட்டின்னு சொல்லிட்டாலோ வெளியில வந்து இவன் தான் தப்பு செஞ்சான்னு கோர்ட் சொல்லிட்டாலோ அது பெரிய தவறாயிடுங்கிறதுனால தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கேசஸ் வந்து ஹரி பண்ண மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் சொல்றப்ப ஜுடிஷியரி சிஸ்டம் அதுக்காக தான் அந்த டைம் கொடுக்குறாங்க. இப்போ ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் அந்த பெண்கள் இந்த இடத்துல 8 பெண்கள் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அவங்க வெளியே வரல ஃபார் நோன் ரீசன்ஸ். அதே மாதிரி இந்த மாதிரி பேர் வெளியே வந்துருச்சுன்னா என்ன பண்றது அந்த மாதிரி வீடியோலாம் வெளியே சோ இந்த காரணங்களால அவங்க வரல. ரெண்டு விஷயம். ஒன்னு இதெல்லாம் வெளியே வர்றதை தடுக்கணும். இவங்க வெளியே ஒருத்தங்க வந்து சொல்ல வராங்கன்னா அது பிரைவசி காப்பாற்றப்படணும். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வரைக்குமே கூட பாத்தீங்கன்னா வெளியில பேர் வந்துருச்சுங்கிறத ஒரு பெருசா நம்ம பேசுறோம். இன்னமும் அது 100% ஃபுல் ப்ரூஃபா இல்ல. அதை முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் சிஸ்டம் இப்போ அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க. எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ணும். ரெண்டாவது விஷயம் ஜுடிஷியரி சிஸ்டம் will always take its time. நிறைய கேஸ்ல பாத்தீங்கன்னா பொய் கேஸ் போடப்படும். பொய் கேஸ் வந்து யார் வந்து போட்டாங்களோ அவங்க மேலே கூட திரும்ப வாய்ப்புகள் இருக்குது. பட் அது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் ஜுடிஷியரி சிஸ்டம் will take its time. சோ எவ்வளவு நாளானாலும் மக்கள் வந்து நம்மளோட சட்டம் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை
நம்பிக்கையும் நம்மளோட நீதிமன்றங்கள் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் விடக்கூடாது. ஏன்னா அவங்க அவ்வளோ லாங்கா அதை எடுக்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்து ஜுடிஷியரி சிஸ்டம் கரெக்டா எப்பவுமே சொல்லுங்கிறது தான். இப்போ 9 பேரும் குற்றவாளின்னு சொல்றப்போ ஒரு கோர்ட் இவ்வளோ நாள் 6 வருஷம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்றப்போ இதை யாருமே மறுக்க முடியாது. இப்போ கடைசியில இதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 12 o'clock சம்திங் தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. அப்போ டிஃபென்ஸ் கவுன்சில் இந்த 9 பேரை டிஃபெண்ட் பண்றவங்க இருப்பாங்களா, அவங்களே என்ன சொல்றாங்கன்னா அவங்க சின்ன பசங்கங்கிறதுனால நீங்க வந்து தண்டனையை கம்மியா கொடுங்க அப்படின்னு மேக்ஸிமம் அவங்களால அதுதான் கேட்க முடியும். ஏன்னா அதுக்கு மேல அவங்க தப்பு பண்ணலாம்லாம் பேச முடியாது. ஏன்னா இவ்வளவு எலாபரேட்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் போறப்போ ஒரு ட்ரையல் போறப்போ அப்படி மாத்த முடியாது. சோ நம்ம சிஸ்டம்ல இருக்கிற சந்தேகங்களை விட்டுட்டு சிஸ்டம் நம்ப ஆரம்பிப்போம். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேஸ் அந்த டயத்துல ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. I'll see you tomorrow. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a verified profile. நீங்க ஈஸியா அங்க வந்து ஃபாலோ பண்ண முடியும். Love you all. Take care. Bye. Take care, MGs.